ஏன்னா என் தம்பி எப்போதும் அரசியலுக்கு வரமாட்டான். அம்மா இருக்கும்போதே, புரட்சி தலைவி இருக்கும்போதே நாங்கள் கொண்டு வந்திருப்போம். தம்பி அரசியலுக்கு வரமாட்டேன் இல்லைன்னா இன்னைக்கு சிஎம் என் தம்பி தான். இந்த மீடியால தான் அதை நான் சொல்றேன். ஆமா, அம்மா வந்து என்னை எங்கே பார்த்தாலும் ரோட்ல காரை நிப்பாட்டி வாசு நல்லா இருக்கேன்னு தான் கேட்டு போவாங்க. அந்த செல்வாக்கை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அவர் பேர் வச்சாரு, இவர் என்ன என் அம்மா என்னை பேச்சாளராக்குனாங்க. என்ன பிரயோஜனம்? நடுத்தருவில் திரியிறனே, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இவ்வளவு நாள் அம்மா இருந்தாங்க, அதனால உங்களை யாரும் இது பண்ணல. இப்ப அவங்க இறந்த உடனே நீங்க இப்படி பிச்சை எடுத்துட்டு சாப்பாட்டுக்கு நீங்க அழுகும் போது உங்களை வச்சு பழி வாங்குறாங்க, வேணும்னே பண்றாங்க போல் இருக்குன்னு அந்த அம்மா எனக்கு அட்வைஸ் பண்ணி விட்டுட்டு 1000 ரூபாய் கையில கொடுத்தாங்க. எங்க ஊர்ல எவ்வளவு பெரிய செட்டிய வீடு இருக்கு. ஒவ்வொரு செட்டிய வீட்டுக்கும் 1000 ஜன்னல் இருக்கு. ஷூட்டிங் எடுக்காத இதுவே இல்ல. தம்பி அஜித் அங்க வந்திருக்காரு, ரெட்டை ஜட வேசு படம். அதுல நான் தான் அவருக்கு அத்தையா நடிச்சிருப்பேன். அவர் என்னைக்கு நடிக்க வந்தாரோ அன்னையில இருந்து தம்பி அல்டிமேட்டிக் ஸ்டார்னா எனக்கு ரொம்ப உயிர். பேரறிஞர் அண்ணாவையும் பானுமதியுமே கொச்சப்படுத்தினாங்க. எங்க தலைவரையும் மஞ்சுளா அக்காவையும் கொச்சப்படுத்தினாங்க. எங்க தலைவரையும் எங்க அம்மா புரட்சி தலைவி, யாரும் கொச்சப்படுத்தி பேசாமையே இல்ல. நான் ஏன் இப்படி பழி வாங்கப்பட்டேன்னு எனக்கு தெரியல பாண்டியா. எனக்கு என் தம்பி அஜித் பணம் கொடுங்க, தளபதி விஜய் பணம் கொடுங்க நான் கேட்கிறேன். ஏன் சிரஞ்சீவி அண்ணனுக்கு மட்டும் என்னத்துக்கு? அவர்கிட்ட நான் கொடுத்து வச்சேனா? அவர் என்ன, அவர் ஆந்திராவில் பிறந்தவர், எனக்கு ஏன் தலையில 1 லட்சம் ரூபாய் போடணும்னு மனிதாபிமானத்துல போட்டார்ல. அப்ப இங்க உள்ளவங்களை ஏன் உங்களுக்கு இதயமே இல்லையா? எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண பாத்தீங்க அப்படின்னா, தமிழ் சினிமாலையும் சரி அதர் சினிமாலையும் சரி கிட்டத்தட்ட ஒரு 100 படங்களுக்கு மேல நடிச்ச வாசுகி மேம் அவங்க தான் மீட் பண்றோம். வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் பாண்டியா. கிட்டத்தட்ட வந்துட்டு உங்களை நிறைய ஃப்ரேம்ல பார்த்திருக்கோம். ஸோ தமிழ் சினிமாவை தாண்டி அதர் சினிமால எக்கச்சக்கமா நாங்க வந்து நீங்க நடிச்ச படங்கள்லாம் பார்த்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்கன்னு சொல்றதை விட, அதாவது தம்பி நல்லா இருக்கனா, ரொம்ப சந்தோஷமா இருக்கனான்னு சொல்ற ஒரு பொசிஷன்ல இல்ல. இன்னும் நான் வந்து கஷ்டத்துல தான் இருக்கேன். இருந்தாலும் நீங்க வந்து என்னை பார்த்தோன்னா நல்லா இருக்கீங்களான்னு தானே கேட்பீங்க. அதனால வந்து இன்னும் நல்லா இருக்கல. உடம்பு கை கால் சுகம், இது ஹெல்த் எல்லாம் நல்லா இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல வந்து உட்காந்து பேட்டி கொடுக்குற அளவுக்கு அந்த கடவுள் எனக்கு எந்த குறையும் வைக்கல. ஆனா வந்து இன்னும் செட்டில் ஆக முடியலையே. செட்டில்னா என்ன, 1 கோடி ரூபாய்க்கு வீடா கிடைக்க போகுது? சாப்பாட்டுக்கு வழி இல்ல, தங்குறதுக்கு இடம் இல்ல. அகைன் 4 வருஷமா இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கேன் பாண்டியா, அதே பொசிஷன்ல தான் இருக்கேன். கிட்டத்தட்ட இப்ப நான் அதுதான் நானும் கேட்க வந்தேன். இவ்வளவு வருஷமா கிட்டத்தட்ட இவ்வளவு படங்கள் நீங்க நடிச்சிருக்கீங்க. அதுவும் நம்ம ஜெயலலிதா அம்மா கூட விருந்திருக்கீங்க நீங்க. ஆமா, அம்மா வந்து என்னை எங்கே பார்த்தாலும் ரோட்ல காரை நிப்பாட்டி வாசு நல்லா இருக்கேன்னு தான் கேட்டு போவாங்க. அந்த செல்வாக்கை வச்சுதான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கும் இந்த பாருங்க, அம்மா 2 இதய தெய்வம். இது தலைவர் எம்ஜிஆர், அவர் பேர் வச்சாரு, இவர் என்ன என் அம்மா என்னை பேச்சாளராக்குனாங்க. என்ன பிரயோஜனம்? நடுத்தருவில் திரியிறனே, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம. ஒரு நட்சத்திர பேச்சாளராக கூட நீங்க இருந்திருக்கீங்க. இருந்தும் இந்த ஒரு நிலைமைக்கு என்ன காரணம்? அதுதான் பாண்டி தம்பி, என்னால கண்டுபிடிக்கவே முடியல. அரசியல்ல யாருமே வந்து ஒரு கட்சியை இன்னொரு கட்சியை தாக்கி பேசுறதுங்கிறது இயல்பு. எப்ப பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், டாக்டர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர், அம்மா புரட்சி தலைவி, இன்னைக்கு முதல்வர், அப்படியேதான் போயிட்டு இருக்கு. ஆனா என்னை எல்லாருமே என்ன பாண்டி தம்பி சொல்றாங்க தெரியுமா, இன்னைக்கு நீங்க இந்த நிலைமைக்கு ஆனது காரணமே நீங்க கட்சியை தாக்கி பேசினதுதான் அப்படின்னு. நானும் 4 வருஷமா திருப்பி உடஞ்சு போன டேப் ரெக்கார்டு மாதிரி உன்கிட்ட சொல்றேன். எவ்வளவோ மீடியாவை கொடுத்துட்டேன், நிறைய பேசிட்டேன். இன்னைக்கு நம்மளது வந்திருக்கோம். இன்னும் நான் பேசிக்கிட்டே தான் இருக்கேன். யார வந்து நான் 4 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். யார் அந்த காலகட்டங்கள்ல எங்க தலைவரை வந்து தாக்கி பேசலையா? நடிகை நாடாள முடியுமா? ஜெயலலிதா வந்து ஒரு நடிகை நாடாள முடியுமான்னு அம்மாவையே கேட்டாங்க. ஏன் நம்ம இப்ப இருக்கிற முதல்வரை வந்து என்ன பேசினாங்க? பேரறிஞர் அண்ணாவையும் பானுமதியுமே கொச்சப்படுத்தினாங்க. எங்க தலைவரையும் மஞ்சுளா அக்காவையும் கொச்சப்படுத்தினாங்க. எங்க தலைவரையும் எங்க அம்மா புரட்சி தலைவி, யாரும் கொச்சப்படுத்தி பேசாமையே இல்ல. நான் ஏன் இப்படி பழி வாங்கப்பட்டேன்னு எனக்கு தெரியல பாண்டியா. இப்போ நீங்க நினைக்கிறது வந்துட்டு அரசியல்ல இன்னொரு கட்சிய பேசுனனாலதான் நிலைமையில இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா மேம்? அந்த அம்மா மேல நான் ரொம்ப அந்நியன்னு மரியாதை வச்சிருந்தேன். ஒரு மாமனிதன் இறந்துட்டாரு, வந்து கேப்டன். அவருடைய சாவுக்கு நான் வந்திருக்கேன் காரைக்குடியில இருந்து, என் சொந்த ஊரு. 5000 ரூபாய் கடன் வாங்கிக்கிட்டு நானே சாப்பாட்டுக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் வந்து கேப்டன் சாவுக்கு வரணும்? எங்க தலைவர் எம்ஜிஆர் வந்து, அவரு கருப்பு எம்ஜிஆர்னு ஒரு பேர் இருந்தது. ஆனா எங்க அம்மா தான் புரட்சி தலைவி தான் வந்து அவர் எங்களை எதிர்கட்சி தலைவரா உட்கார வச்சாங்க அம்மா. அது ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? நீங்க சின்ன பையன், என்ன உங்களுக்கு வந்து என்னோட அரசியல் அனுபவம். ஏன்னா இன்னைக்கு அம்மாவையும் உட்கார வச்சு பேட்டி எடுக்கிறீங்க. உங்களை பார்த்தா வேற என் தலை தம்பி யாவது வருது. இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து நீங்க உட்காந்துருக்கீங்க. இப்போ இந்த மொமெண்ட் வந்துட்டு உங்களுக்கு என்ன விஷயம் கிடைச்சிச்சு அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துல நீங்க போக முடியும்? அதான் நம்ம மீடியா மூலியமா, நம்ம யூடியூப் சேனல் மூலியமா எனக்கு அந்த உதவி கிடைச்சிருச்சா சந்தோஷம். நான் என்ன சொல்றேன்னா,
இலவசம் வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும், எனக்கு வாடகை கொடுங்க, எனக்கு சாப்பாட்டு கொடுங்கன்னுலாம் கூட நான் கேட்கல. நான் நல்லா ஆக்டிவா இருக்கேன்ல இந்த வயசுல. ஏன் வேலை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு ஆபீஸ்ல ஒரு காப்பி குடுக்குற ஒரு காலையில ஒரு 9 மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் 6 மணிக்கு போற மாதிரி எனக்கு ஒரு வேலை கொடுத்தா அதுல வர சம்பளத்தை வச்சு நான் பொழைச்சுக்குவேன்ல. அதுக்கும் பாலிடிக்ஸ் இடிக்குதா? இப்ப எல்லாருமே நீங்க டிஎம்கே பேசுனீங்க, டிஎம்கே பேசுனீங்கன்னு இது ஒரு எனக்கு ஒரு 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 போர்டை ஒண்ணு கழுத்துல மாட்டி விட்டாங்க இப்ப எல்லாருமே. தமிழ்நாட்டு மக்களும் அப்படிதான் சொல்றாங்க. இப்ப பிரேமலதா விஜயகாந்த் பத்தி சொன்ன பாருங்க. அந்த அம்மா ஒரு கேப்டன் சாவுக்கு நான் வந்திருக்கேன், அதை என்னைய கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்க இந்த மாதிரி தான் நீங்க பிஜேபிக்கு போறீங்க, அண்ணாமலை பத்தி பேசுறீங்க. ஆல்ரெடி நீங்க ஏடிஎம்கேனா ஏடிஎம்கேல இருக்கணும். இவ்வளவு நாள் அம்மா இருந்தாங்க, அதனால உங்களை யாரும் இது பண்ணல. இப்ப அவங்க இறந்த உடனே நீங்க இப்படி பிச்சை எடுத்துட்டு சாப்பாட்டுக்கு நீங்க அழுகும் போது உங்களை வச்சு பழி வாங்குறாங்க. இது வேணும்னே தான், உங்களுக்கு வேணும்னா யாரும் வேலை கூட தான் கொடுத்துருப்பாங்க, வேணும்னே பண்றாங்க போல் இருக்குன்னு அந்த அம்மா எனக்கு அட்வைஸ் பண்ணி விட்டுட்டு 1000 ரூபாய் கையில கொடுத்து அனுப்புது. கேப்டன் எவ்வளவு பெரிய ஆளு, எப்ப எப்ப எப்படி பேர் எடுத்திருக்காரு. ஒரு கருப்பு எம்ஜிஆர். எங்க தலைவர் சாவுக்கு போனேன், அதுக்கப்புறம் கேப்டன் சாவுக்கு தான் போனேன். புரட்சி தலைவி அம்மா டெத்துல கூடவே இருந்தோம். அது 83 நாள் அப்போலோ ஆஸ்பத்திரியில கிடந்தோம், செத்தோம். அதுலதான் எனக்கு கர்ப்ப பையில கட்டியே வந்துருச்சு. ஏன்னா 83 நாள் விரதம். ஒரு நாளைக்கு வேப்பஞ்சாலை எடுப்போம், ஒரு நாளைக்கு கூழு குடிப்போம், ஒரு நாள் அங்க பிறகு இப்படியே பண்ணணும் அம்மாவை காப்பாத்தி கொண்டாடுறதுக்கு. அதுலயே பாதி எனக்கு வியாதி வந்துருச்சு. கண்ணுல கேட்ராக் வந்துருச்சு. அது அந்த புண்ணியமா சிரஞ்சீவி அங்க ஆந்திராவில் ஆபரேஷன் பண்ணி அவங்க என்னை காப்பாத்தினாங்க. ஆக்சுவலா வந்து ஒருவேளை நீங்க வந்து அவங்களுடைய பார்வைக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம்ல, நீங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு. கொள்கையே இல்லையா, கொள்கையே இல்லையான்றாங்க. வயிற்று பொழப்பாக்காகத்தான் பேசினேன்னா எனக்கு எல்லா வசதியும் இருந்திருந்தா நான் ஏன் அந்த இப்ப எங்க அப்பா வந்து அந்த காலத்துல பால் வியாபாரம் பண்ணாரு. அவருக்கு அந்த வியாபாரம் தான் தெரியும். எனக்கு எங்க ஊர்ல வயக்காட்டுல நாங்க அங்கெல்லாம் பட்டிக்காட்டுல பிறந்தவங்க தான். காரைக்குடியில நான் படிச்சேன். எங்க அப்பா ஊரு காரைக்குடி. அங்க இருந்து திருக்கோஷ்டியூருங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமம் தான் எங்க அம்மா பிறந்தது. சோ அந்த மாதிரி நாங்க கிராமத்துல நாங்க எம்ஏ பிஎல் படிச்சுட்டு நாங்க லாயருக்கு படிச்சுட்டு வந்து ஒன்னும் வழி இல்ல, நான் பிச்சை எடுக்கிறேன், எனக்கு ரஜினிகாந்த் பணம் கொடுங்க, எனக்கு என் தம்பி அஜித் பணம் கொடுங்க, தளபதி விஜய் பணம் கொடுங்க நான் கேட்கிறேன். வீடியோ ஒரு மனிதாபிமானம். ஏன் சிரஞ்சீவி அண்ணனுக்கு மட்டும் என்னத்துக்கு அவர்கிட்ட நான் கொடுத்து வச்சேன்னா, அவர் என்ன அவர் ஆந்திராவில பிறந்தவர், எனக்கு ஏன் தலையில 1,00,000 ரூபாய் போடணும்னு மனிதாபிமானத்துல போட்டார்ல. அப்ப இங்க உள்ளவங்களை ஏன் உங்களுக்கு இதயமே இல்லையா? எனக்கு எல்லா வசதியும் இருந்து நான் கேட்டா என்னை நீங்க வந்து சி இந்த பொம்பளைக்கு நம்ம ஏன் ஹெல்ப் பண்ணணும், அவளுக்கு எல்லா வசதி இருந்தா நான் ஏன் வந்து பாண்டிய கேட்க போறேன்? இன்னைக்கு உங்க சேனல்ல ஏன் வந்து உட்கார்ந்துருக்கேன்? ஏதாவது செலவுக்கு பணம் கொடுப்பீங்கன்னு தானே, அதே நான் உண்மையா தானே சொல்றேன். இல்ல மேம், இப்ப எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இந்த சென்னை சிட்டில இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம குடும்பத்தை ரன் பண்றதுக்கான ஒரு வருமானம் வந்து நிறையவே சென்னை சிட்டில அந்த வாய்ப்பு எல்லாம் இருக்கு. சென்னையில மட்டும் இல்ல, எங்க காரைக்குடியில இருக்கு பாண்டியா. எங்க ஊர்ல எவ்வளவு பெரிய செட்டிய வீடு இருக்கு. ஒவ்வொரு செட்டிய வீட்டுக்கும் 1000 ஜன்னல் இருக்கு. எங்க ராஜா முத்தைய செட்டியார் வீட்டுல ஷூட்டிங் எடுக்காத இதுவே இல்ல. தம்பி அஜித் அங்க வந்திருக்காரு, ரெட்ட ஜட வயசு படம். அதுல நான் தான் அவருக்கு அத்தையா நடிச்சிருப்பேன். அவரோட நான் நடிச்சிருக்கேன் தம்பியோட. ரொம்ப அவருடைய பயங்கரமான வெரி ஃபேன் நானு. அவர் என்னைக்கு நடிக்க வந்தாரோ அன்னையில இருந்து தம்பி அல்டிமேட்டிக் ஸ்டார்னா எனக்கு ரொம்ப உயிர். அவரோட ஒரே படம் தான், அவருக்கு அத்தையா நடிச்சிருக்கேன். அது எங்க ஊர்ல தான் ஃபுல்லா ஷூட்டிங், காரைக்குடியில. செந்திலுக்கு ஜோடி. என் பொண்ணதான் அவருக்கு முறை பொண்ணை கட்டணும், ஆனா அவர் மந்த்ராவை லவ் பண்ணிடுவாரு. சோ அவ ஃபுல்லா காரைக்குடி. அப்பெல்லாம் தம்பி ரொம்ப இப்படி கீழே தான் உட்காருவாப்ல. ரொம்ப அப்போ வந்து செயின் ஸ்மோக்கரா இருந்தாரு. இப்ப அவர் வந்து கடுமையான உழைப்பாளி. என் தம்பியை பத்தி சொல்லணும்னா ரொம்ப, நீங்க வைக்கிறீங்களோ கட் பண்றீங்களோ அது எனக்கு தெரியாது. எனக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் தம்பியை தான் பிடிக்கும் எனக்கு, அஜித் சார். ஆமா ஆமா, அல்டிமேட்டிக் ஸ்டார். ஏன்னா ஒரு கடுமையான பிளைட்டை ஓட்டுறாரு, காரை ஓட்டுறாரு. இப்படி எல்லாம் ஒரு மூளை ஒரு மனுஷனுக்கு இருக்குமா? ஐயோ ஆடி போயிட்டேன் விடாமுயற்சி பார்த்துட்டு. இன்னும் ஒரு மனுஷன் இப்படியா கார் ஓட்டுவான்? கடவுள் கூட ஓட்ட முடியாது. அப்படியே எனக்கு உடம்பே புல்லரிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப தம்பியை பத்தி பேசும்போது எனக்கு கையெல்லாம், ஏன்னா எங்க புரட்சி தலைவர் மாதிரி உழைப்பால் உயர்ந்தவன் என் தம்பி. அவங்கிட்டே போய் நான் இன்னும் ஒரு உதவியும் கேட்கல. ஏன்னா ஒரே ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, யார் வீட்டு கதையும் நான் போய் தட்டல. ரஜினி வீட்டுக்கும் போகல, என் தம்பி அல்டிமேட்டிக் ஸ்டார் வீட்டுக்கும் போகல, எல்லாரும் போகவே இல்ல. உதவி பண்ணலன்னா வீடியோ வச்சாங்க நடிகர் சங்கம் சார்பில். நடிகர் சங்கம்னு ஒண்ணு இருக்கே. இந்த வயசுல இப்ப நான் அஜித்தை பத்தி சொன்னேன். என் தம்பி பிளைட் ரிப்பேர் பண்றாரு, கார் ஓட்டுறாரு. பிளைட் ரிப்பேர் பண்றாரா, பைக் ரிப்பேர் பண்றாரு. ஏன்னா அவர் இன்னைக்கு இந்த உலகமே இன்னைக்கு சரியான பேரு, கடுமையான உழைப்பாளி. இந்த இடத்துல ஆபரேஷன் தம்பிக்கு ஸ்பைனல் கார்டு. சின்ன வயசுலயே அவன் இந்த சினிமாவை நம்பி வரல என் தம்பி. அவன் கடுமையான உழைப்பாளி. உழைப்பாளின்னா இன்னைக்கு பாத்தீங்களா, எங்கெங்கயோ துபாயில கார் ரேஸ்ல ஜெயிக்கிறேன், அமெரிக்காவுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன். கடுமையான உழைப்பாளி. ஏன்னா என் தம்பி எப்போதும் அரசியலுக்கு வரமாட்டான். அம்மா இருக்கும்போதே, புரட்சி தலைவி இருக்கும்போதே நாங்க கொண்டு வந்திருப்போம். அல்டிமேட்டிக் ஸ்டார்டரா பொதுச் செயலாளர் நாங்க கொண்டு வர விரும்பணும். அம்மா அட்பாடுல இருக்கும்போது தம்பி அரசியலுக்கு வரமாட்டேன்ட்டேன். இல்லைன்னா இன்னைக்கு சிஎம் என் தம்பி தான்.
ஆமா, அம்மா கூப்பிட்டு பொதுச் செயலாளர் ஆக்கிட்டு போயிருந்தா இன்னைக்கு யாரும் எதுவும் பேச முடியாது. இந்த மீடியால தான் அதை நான் சொல்றேன். இது வரைக்கும் நான் அஜித்தை பத்தி நான் முதலமைச்சர் நான் சொல்லவே இல்லை. ஆனாலும் முதலமைச்சர் ஆசை அரசியலுக்கு புரட்சி தலைவி கூப்பிடும் போதே வரல. அதனால என் தம்பியை பத்தி நான் வந்து இன்னைக்கு அந்த அந்த காலகட்டத்தில் வந்திருந்தா இன்னைக்கு என் தம்பி சிஎம். அதாவது தம்பி வந்து ஒரு நல்ல டயத்துல தான் வந்து தளபதி விஜய் அவங்க வந்திருக்காங்க. அவங்களோட நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன், சந்திரலேகா. அது வந்து அதுல நான் வந்து ஒரு டோபி கேரக்டர். செந்தில் அவங்களுக்கு நான் ஜோடி, செந்தில் சாருக்கு. ஹீரோயின் வந்து மஞ்சுளாக்கா பொண்ணு வனிதா. தம்பி தான் வந்து அதுல வந்து அவங்க அப்பா லொகேஷனுக்கு வருவாரு, அவங்க அம்மா வருவாங்க. ஃபுல்லா பொள்ளாச்சி தான். ரொம்ப நல்ல டைப்பு. தம்பி மாதிரி தான், என் தம்பி மாதிரி தான், அல்டிமேட்டிக் ஸ்டார் மாதிரி. அவரும் ஒரு நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. பட் நான் அவருக்கு என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு கூட அங்க அழைப்பு வந்தா கூட நான் போயிருவேன் பேசாம. ஏன்னா நானும் ரொம்ப பெரிய பேச்சாளர். அவரோட நான் அக்கா தான். அவரோட நான் சந்திரலேகா நடிக்கும்போது என் கூட உட்காந்துருப்பாரு. நாங்க ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம், பக்கத்துல உட்காந்துருப்போம். இந்த பக்கம் வந்து விஜய், இந்த பக்கம் நானு, நடுவுல அவங்க அப்பா உட்காந்துருப்பாங்க, சோபாமா உட்காந்துருப்பாங்க, வடிவேல் இருப்பாரு, செந்தில், எல்லாம் நல்ல ஒரு குடும்பமா தான் இருப்போம். ஜாலியா சீட் ஆடுவோம் ஷூட்டிங் இல்லாத நேரத்துல. எல்லாம் ஜூஸ் வரும். அவர் அப்பா அக்கா முதல்ல நீங்க குடிங்க அப்படிம்பாரு விஜய். தம்பி மாதிரி தான், என்னோட தம்பி அல்டிமேட்டிக் ஸ்டார் மாதிரி தான். 2 பேருக்குமே ஹெட் வெயிட் இருக்காது. விஜய் கூட கொஞ்சம் அவங்க அப்பா இருக்கும்போது இதுவா இருப்பாரு. தம்பி அப்படி இல்லை, காலை நீட்டிக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த மாதிரிலாம் சோபால எல்லாம் உட்காராது அல்டிமேட்டிக்கு. அது பாட்டுக்கு இப்படி உட்காந்துட்டு அங்க லஞ்சு சாப்பிடுமா, காரைக்குடியில பெரிய பெரிய செட்டியா வீட்டுல இருந்தா ஷூட்டிங் எடுப்பாங்க. இப்படிதான் கீழே உட்காந்து எங்களோட சாப்பிடும் தம்பி. இலை போட்டு கவுண்டமணி சார், நானு, எல்லாரும் வந்து என் கூட நடிக்க சக ஆக்டர்ஸ், அவ்வளவு பேரும் நாங்க எல்லாம் வந்து கீழே உட்காந்து தான் சாப்பிடுவோம். அது மாதிரி விஜய் தம்பி ஷூட்டிங் ஸ்பாட்ல அவருக்கு என்ன வந்தாலும் நான் பக்கத்துல உட்காந்துருப்பேன், வனிதா உட்காந்துருக்கோம். எங்களுக்கு கொடுத்துட்டு தான் அது சாப்பிடும். அவங்க அப்பா இருக்கும்போது கொஞ்சம் இதுவா இருப்பாரு. அவங்க அப்பா போனா எங்களோட நல்லா, அப்பா போனா தகப்பனுக்கு பெரிய மரியாதை கொடுக்கணும்ல. அதனால வேற ஒண்ணும் இல்ல. நல்லா இருப்பாங்க தம்பி. நாங்க எல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல பிரேக்ல சீட் ஆடுவோம். கவுண்டமணிக்கு தெரியாம திருட்டுத்தனமா சீட்டை போட்டு ஜெயிச்சிருவோம். 1000 ரூபாய் கட்டி விளையாடுவோம். இப்ப நீங்க கவுண்டமணி சாரோட இவ்வளவு தூரம் க்ளோஸ்ல ஆமா, அவர்கிட்ட நான் போய் கேட்கல, ஹெல்ப் கேட்கலப்பா. எல்லாரும் என்னை அப்படிதான் கேட்டாங்க. செந்தில் அண்ணாட்ட கூட வந்து வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு, போய் பார்க்கலான் இருக்கேன். ரஜினி அண்ணன் வீட்டுல இருந்து, என் தலத்தம்பி வீட்டுல இருந்து, தளபதி வீட்டுல, விஜய் யார் வீட்டுக்கு நான் போகல. ஒருவேளை போயிருந்தா எனக்கு பண்ணிருப்பாங்களோ என்னமோ. இப்ப நம்ம மீடியா நான் முடிச்சுட்டேன்ல, நான் நாளைக்கு போவேன். நாளைக்கு தலத்தம்பி வீட்டுக்கு போறேன். இப்ப ரஜினி சாரா இருக்கலாம், விஜய் சாரா இருக்கலாம், அஜித் சாரா இருக்கலாம், இவங்க கிட்ட நீங்க என்ன கேட்க வரீங்க? இந்த உதவி நீங்க கேக்குறீங்கல்ல, இந்த உதவி என்ன உதவியா இருக்கு? என்ன உதவியா இருந்தா நல்லா இருக்கும்? இப்ப வந்து தம்பி இப்ப எப்படி அண்ணன் 1,00,000 ரூபாய் போட்டு விட்டாரு சிரஞ்சீவி என்ன. அதாவது பணம், அந்த பண உதவி கேட்கறது எனக்கு சங்கடமா தான் இருக்கு. மாசம் மாசம் எனக்கு ஏதாவது ஒரு சாப்பாட்டுக்கு, இப்ப நடிகர் சங்கம் கார்டு இருக்கு எனக்கு. இப்ப நான் வந்து எனக்கு நம்ம தமிழ்நாட்டுல வந்து நடிகர் சங்கம் கார்டு இருக்கு. அது வந்து நான் சந்தா கட்டாம விட்டுட்டேன். எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா நான் காரைக்குடிக்கு போயிட்டேன். அந்த அந்த கார்டுக்கு நான் சந்தா கட்டி எனக்கு என்ன பிரயோஜனம் பாண்டியா? ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. நடிகர் சங்கம் எந்த லெவல்ல இருக்கு? ஒரு ஆங்கர் கேட்டாங்க என்னைய, நீங்க ஏன் இது வரைக்கும் நாசருக்கு போய் நீங்க கொஸ்டின் வைக்கல? இது வரைக்கும் நீங்க ஏன் போய் விஷால பார்க்கல? விஷால், நாசர் அவங்க எல்லாம் மேபி நீங்க பாத்துருந்தீங்கன்னா இந்த கார்டுக்கான விஷயம், நீங்க அதுக்கான இன்வெஸ்ட் பண்ண விஷயம். ஐயோ இருங்க வரேன். நீங்க வந்து மீடியா மூலியமா நீங்க கேக்குறீங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கேன். அதாவது ஆல்ரெடி நான் நடிகர் சங்கத்துக்கு போயிட்டேன். அங்க போய் எங்க மேனேஜர், கார்த்தியோட மேனேஜர் பேசினாரு. இப்ப எடுக்க போற படத்துல எல்லாம் சூர்யா படம் எடுக்கிறாரு, எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஒண்ணுமே இல்லையே. நான் மறுபடியும் போனேனே. நடிகர் சங்கத்தை கூட ஒரு ஆங்கர், ஒரு ஒரு நடிகை இன்டர்வியூ எடுத்தாங்க என்னை. அவங்க கூட எனக்கு நடிகர் சங்கத்தையே நான் மறந்துருந்தேன். அவங்க தான் என்னை ஞாபகப்படுத்தினாங்க. இல்லைங்க போய் நாசர் சாரை பாருங்க, விஷால பாருங்க, கார்த்தியை பாருங்கன்னு. அங்க போனா அங்க மேனேஜர் நம்பரே கொடுத்தாங்க. அப்புறம் நீங்க ஏன் நடிகர் சங்கத்து மூலியமா கோரிக்கையே வைக்கலைங்கிறத எனக்கு அவங்க தான் இப்ப நீங்க ஞாபகப்படுத்தின மாதிரி. ஒரு பிரயோஜனம் இல்லையே. போனேன்,